அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். எல்லா ஸ்டேட்டும் இதை கடைபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் டு டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு நாள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசல்ல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு டிஃபைன் பண்றது அந்தந்த ஸ்டேட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸ் அதாவது பப்ளிக் ஈவெண்ட்ஸ் நடக்கிற ஒரு இடத்துல மார்ஷல்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. ஆனா மத்த நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ஷல்ஸ் அப்படின்றது அவங்க ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ், அவங்க ஒரு ட்ரைனிங்க்கு போகணும். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் ஈவெண்ட் நடக்குதோ அந்த மார்ஷல்ஸ் நம்ம அங்க ரெக்ரூட் பண்ணுவோம். இப்போ 20 பேர் 30 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இறந்து போன ஃபேமிலிக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்றது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ அவங்க டிஸ்கிரிஷன் மாதிரி நடக்குது கிடையாது. இது இன்சூரன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. இது அவங்களோட ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. நீங்க உங்க கடமையை இழந்துட்டீங்க. 5 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 5வது வருஷம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, ஓட்டுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க தெருவா போய் அவங்க கிட்ட ஓட்டு சேகரிக்கணுமா? அப்படி நீங்க சேகரிக்கும் போது உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இதுல யாரு முட்டாளுன்னு எனக்கு புரியல. அதாவது மக்களை போய் நாங்க ரீச் ஆகலைன்னா நான் எப்படி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எதுக்கு? அப்ப 5 வருஷம் நீங்க எங்க போயிட்டீங்க? 5 வருஷமா அப்ப நீங்க மக்களை மறந்துட்டீங்க தானே. அப்ப உங்க முகமே மக்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அப்போ எதுக்கு நாங்க திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடணும்? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணல்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கூட்ட நெரிசல், அதாவது பொதுக்கூட்டங்களை நடத்தும் போது, அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தும் பொழுது ஏற்படக்கூடிய, சில நேரங்கள்ல ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல்ல விபத்து, உயிரிழப்பு அப்படின்றலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடக்குதோ, அது எந்த மத சம்பந்தமாக இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டிராஃபி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு அப்படிலாம் நடக்கும் பொழுதும் கூட்ட நெரிசல்ல உயிரிழப்புகள் ஏற்படுறது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இப்போ சமீப காலங்களாக பார்த்துட்டே வரோம். சோ அது தொடர்பாக ஒரு பொதுநல மனு ஒன்று உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பாக நீதிமன்றம் சில டைரக்ஷன்ஸ கொடுத்திருக்காங்க. இது ஏன், எதுக்கு, இதனால என்ன பயன் கிடைக்க போகிறது அப்படின்ற பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வழக்குல வழக்கறிஞராக இருந்த நம்மளுடைய உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. நேரடியா அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் ஷம்லா. வணக்கம் மேம். இந்த வழக்கு, இந்த பொதுநல மனு அப்படின்றது தேசிய அளவுல இந்த பொதுக்கூட்டங்கள்ல ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கணும், ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். எப்படி ஒரு கொள்கை அவசியமா? நம்ம மாநிலத்துக்கு மாநிலம் இப்பெல்லாம் கொள்கை வைக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட பார்த்தோம்னா நம்ம இந்த பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இப்ப வகுத்து இருக்கிறாங்க ரீசென்ட்ல. சோ இது அவசியமா? எதற்காக தேசிய அளவுல இத கேக்குறாங்க? ஓகே ஷம்லா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிஐஎலோட பிரேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ரேலிஸ் அண்ட் லார்ஜர் கேதரிங்ஸோட மீட்டிங்ஸா இருந்தாலும் இல்ல அவங்களோட ஒரு லைக் எனி லார்ஜர் கேதரிங்ல இருக்கிற ஒரு ஃபினாமினல் சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அந்த டைம்ல என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அன்டுவர்ட் சிச்சுவேஷன் நடந்துருச்சு, ஒரு பொலிட்டிக்கல் ரேலியா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிலீஜியஸ் ரேலியா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒரு அன்டுவர்ட்ஸ் ஒரு ஸ்டாம்பீட் சிச்சுவேஷன் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு கைட்லைன்ஸ் மட்டும் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் என்டிஎம்ஏ, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி இது ஒரு ஆக்ட். 2005ல இது ஒரு ஆக்டா வந்தது. ஆக்ட்ல பெருசா எதுவுமே இல்ல, டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. பட் அவங்க ஒரு கைட்லைன்ஸ் 2014ல கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எதனால இந்த ஆக்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுனாமியோட இன்சிடென்ட்டா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி குஜராத்ல நடந்த எர்த்குவேக்கோட இன்சிடென்ட்டா இருக்கலாம். ஸோ பேக் டு பேக் நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு புரோட்டோகால் தெரியல, அதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணணும் அப்படின்றதுனால தான்
வந்து இந்த NDMAன்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவானது. பட் ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சுதான் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸே கொண்டு வராங்க. என்ன மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் கொண்டு வரதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. 2014. சரி, 2014 கொண்டு வந்திருக்கிற கைட்லைன்ஸ் அது பைண்டிங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. என்ன பைண்டிங்னா என்ன அர்த்தம்? எல்லா ஸ்டேட்டும் வந்து இத வந்து கடைபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் டு டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஸ்டேட். சோ டெக்னிக்கலி இன்னைக்கு நாள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிச்சல்ல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு டிஃபைன் பண்றது அந்தந்த ஸ்டேட். இன்னொரு வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாம்பீட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு டெஃபினிஷனே கிடையாது, லீகல் டெஃபினிஷன் கிடையாது. பட் ஸ்டில் 20 வருஷம் ஒரு NCRB ரிப்போர்ட் வழியா பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 4000 ஸ்டாம்பீட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 3100 பேர் இறந்து போயிருக்காங்கன்றத பதிவு செஞ்சிருக்காங்க. சோ டெக்னிக்கலி இவ்ளோ 1000 பேர் நம்ம இறந்து போயிருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ், நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், இதனால இவ்வளவு பிரச்சனை இல்ல, இவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு தெரியும். ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நமக்கு திரும்ப கேள்வி வரும்போது, இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், போலீஸ் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்டர் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்றது சென்டரோட ஸ்டாண்டா இருக்கு. ஸ்டேட் வந்து ஒரு ஸ்டேட் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கோப்புக்கு ஏத்த மாதிரி சில பேர் வந்து, இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டுக்குமே SOP கிடையாது. பொலிட்டிக்கல் ரேலி நடத்த, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ரேலி, இப்போ நான் ஒரு சின்ன ஈவெண்ட் நம்மளே நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈவெண்ட் நீங்க நடத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எந்த இடத்துல ஈவெண்ட் நடத்தணும்னு அந்த இடத்த நீங்க தயார் பண்ணிப்பீங்க. இந்த இடத்துல தான் நான் ஈவெண்ட் நடத்த போறேன். அடுத்த செகண்ட் நீங்க என்ன பாப்பீங்க? வாலண்டியர்ஸ் யாருன்னு பாப்பீங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் யாருன்னு. சோ டெக்னிக்கலி பப்ளிக் ஈவெண்ட்ஸ் வரும்போது தே ஆர் கால்ட் மார்ஷல்ஸ். எதனால அவங்க மார்ஷல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு கண்டிஜென்சி சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க ட்ரெயின்டா இருப்பாங்க. எப்படி கண்டிஜென்சியை ஹேண்டில் பண்ணணும், எங்க சைனேஜஸ் இருக்கு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா வந்து எப்படி வந்து CRP கொடுக்கறது, இல்ல குழந்தைங்களை எப்படி மேனேஜ் பண்றது, முதியோர்களை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு அவங்க ட்ரெயின்டு மார்ஷல்ஸா இருப்பாங்க. இதுல 75 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு. இனி நாள் வரைக்கும் மார்ஷல் கான்செப்டே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸ், அதாவது பப்ளிக் ஈவெண்ட்ஸ் நடக்கிற ஒரு இடத்துல மார்ஷல்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. ஆனா மத்த நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ஷல்ஸ் அப்படின்றது அவங்க ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ், அவங்க ஒரு ட்ரைனிங்க்கு போகணும். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் ஈவெண்ட் நடக்குதோ அந்த மார்ஷல்ஸ் நம்ம அங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல நடக்க வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். மினிமம் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் கூட நம்ம நாட்டுல நடக்காததுனால இந்த மாதிரி என்ன சொல்றது, தள்ளுமுள்ளுல வந்து இறந்து போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்டாம்பீட்ஸ்ல இறந்து போறவங்கள நம்ம உடனே அவங்களை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன நினைக்க வந்து அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ தேசத்துக்காக நம்ம இறந்து போயிட்ட மாதிரி கிடையவே கிடையாது. இது டிபிக்கலி இட் இஸ் அ கில்லிங். நீங்க ரெக்கார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, they will only say 35 people have been killed, 35 people have been martyred ன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. சோ என்ன சொல்றது, ஸ்டாம்பீட் சிச்சுவேஷன்லயோ இல்ல பொலிட்டிக்கல் ரேலிஸ்ல இறந்து போறவங்களையோ நம்ம வந்து மார்டர்ஸ்ன்னு சொல்றது கிடையாது இல்லையா? அவங்க தேசத்துக்காக இறந்து போனவங்க கிடையாது, அவங்க கொல்லப்பட்டாங்க. எதனால கொல்லப்பட்டாங்க? லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ல இல்லாததுனால கொல்லப்பட்டாங்க. சோ இது ஃபேக்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ 2014 NDMC ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த கைட்லைன்றது என்னது? ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க, இது இருக்கணும், வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து இவங்க ஃபார்முலேட் பண்ணணும், ஸ்டேட் வந்து ஃபார்முலேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து அசஸ்மெண்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு மெடிக்கல் யூனிட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம், இட்ஸ் அ கேன் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. பட் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அதை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற எந்த ஒரு கிளாரிபிகேஷனுமே கிடையாது. இட் இஸ் லைக் அ ஸ்ட்ரக்சரல் பில்டிங் வித் ஃபங்க்ஷனல் லூப் ஹோல்ஸ். சோ இதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. பத்தாததுக்கு அதுவும் பைண்டிங் கிடையாது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதுல டெக்னாலஜி சயின்ஸை யூஸ் பண்ணாம கொடுத்திருக்கிற கைட்லைன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கிரவுட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற டைம்ல டிராபிக் ரொம்ப நிறைய இருக்கும், விஐபி மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். பொலிட்டிக்கல் கேதரிங் டைம்ல வந்து விஐபி மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த டைம்ல வந்து எப்படி இந்த டிராபிக்கை மேனேஜ் பண்றது, கார்ஸ் எல்லாம் வந்து இந்த பார்க்கிங் லாட்ல எல்லாம் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. இது கைட்லைன்ல ஆல் தட் ஐ அம் டாக்கிங் இஸ் ஆன் ரெக்கார்ட். பைனாகுலர் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா தூரமா இருக்கிற கார் நம்பர் உங்களுக்கு தெரியும். ரியலி 2014 நம்ம பைனாகுலர் யூஸ் பண்ற ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம இருந்தோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த பைனாகுலர் யூஸ் பண்ற ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்லயா இருக்கு?
இன்னைக்கு ட்ரோன் ஏஐ நம்ம பேசுற நேரத்துல இத்தனை ஆயிரம் பேர் ஒரு வாட்டியும் இறந்து போறாங்க அப்படின்னா எதனால வந்து அது யூனோ தட்ஸ் நெவர் ஒரு ஹெட்லைனா வரும், ஐயோ பாவம் இறந்து போயிட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா we can't do anything about it. கண்டிப்பா we can do anything about it. ஏன்னா டெக்னிக்கலி இது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19ன்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதாவது இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கிறவங்களா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கூட்டமா இருக்கட்டும், இல்ல எந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் கூட்டமா எதுவா இருந்தாலும் அவங்களோட ஆர்டிகல் 19 அப்படின்றது அவங்க பேச்சு திறனுக்கான ஒரு ரைட். நான் வந்து பேசுறதை நீங்க வந்து சேலஞ்ச் பண்ண முடியாதுன்றது. பட் ஆர்டிகல் 21 ப்ரிவைல்ஸ் ஓவர் எவ்ரி அதர் ரைட். அதாவது ஆர்டிகல் 21ன்றது ரைட் டு லைஃப். உங்க ரைட் டு, அதாவது இங்க பேசுறதுக்கான ரைட் இம்பார்ட்டன்டா இல்ல நான் வாழ்றதுக்கான ரைட் இம்பார்ட்டன்டான்ற கேள்விதான் இது. சோ இட்ஸ் a simple question of right to life. இப்போ அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்து போறதுக்கு காரணம் அவங்க மேல இருக்கிற தப்பு கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ற ஒரு விஷயம் கிடையாது, இல்ல they have not done any crime. அதாவது ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒருத்தவங்க அப்பீல் வந்து கோர்ட் அதை தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் ஒருத்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க, ஒரு கிரைம் பண்ணவங்களுக்கே. இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாம வெறும் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஒரு ரிலிஜியஸ் ஸ்பிரிட்டா இருக்கலாம், இல்ல பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டா இருக்கலாம், அவங்களோட தலைவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம், அது மட்டும்தான் இவங்க பண்ண தவறே தவிர மத்தபடி இவங்க பண்ண தப்பு எதுவுமே கிடையாது. சோ இப்போ ஏன் நாட்டுல நான் நடமாடுறேன் அப்படின்னா எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது என்னோட ஸ்டேட்டோட, தட்ஸ் மை ஸ்டேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட டியூட்டி அது. அதுக்குதான் வந்து நம்ம எல்லாம் வந்து டாக்ஸ் கட்டுறோம். நம்ம வெளியில போனா லா அண்ட் ஆர்டர் இருக்கணும்ன்றதுக்காக தான் டாக்ஸ் கட்டுறோம். என்ன சொல்றது, ஆல் திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ்க்காக தான் நம்ம எல்லாம் டாக்ஸ் கட்டிட்டு நாட்டை நடத்திட்டு இருக்கோம். பட் சச் பீங் த கேஸ், லார்ஜஸ்ட் எலெக்ஷன் நடத்துற ஒரு கண்ட்ரி இந்தியாவா இருக்கும்போது, இங்க எலெக்ஷன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும்போது, எலெக்டோரல் ரேலிஸ் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும்போது, அந்த எலெக்டோரல் ரேலிஸ்னா இவ்வளவு இடம் தான் இருக்கணும், அந்த இடத்துல இத்தனை பேர் தான் வந்து ஆஜராக முடியும், அதுக்கு வந்து இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட், சைனேஜ் வந்து போர்ட்ஸ் வந்து இவ்வளவு கிளியரா தெரியணும் நமக்கு அப்படின்ற மினிமம் தான் நம்ம கேட்கிறோம். நம்ம எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் கேட்கல. we are not asking technology அப்படின்னா நம்ம ஏதோ பெருசா ட்ரோன்லாம் கேட்கறது கூட இல்ல. மினிமம் ஒரு வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா மினிமமா அவங்க நம்மள எப்படி வந்து நம்மள பாதுகாத்துக்கிறாங்களோ, வர கெஸ்ட நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணம் அவங்களுக்கு இருக்கோ, அது மட்டும்தான் இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் என்னன்னா அதுவே இப்போ இல்ல. 2014 கைட்லைன்ஸ் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அந்த 2014 கைட்லைன்ஸ்ல எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயுமே எல்லாமே ஓபன் எண்டா இருக்கு. முடிஞ்சிருச்சா? அவங்களோட கமெண்ட் 2014 கைட்லைன்ஸ்ல கமெண்ட்ல ஃபைனலா என்ன சொல்றாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இத பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நாங்க we are typically toothless. எங்கனால ஒருத்தங்களை பைண்ட் பண்ண முடியாது. எங்களோட பெரிய சேலஞ்சே வந்து எங்களை ரொம்ப லெத்தார்ஜிக்கா எடுத்துக்கிறது, லீனியன்சி நிறைய இருக்கு. சோ இது வந்து எல்லா ஸ்டேட்டும் ஹேஸ் டு டேக் த ஓனர்ஸ் அப்படின்னு முடிச்சாச்சு. சோ இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்ப கரூர் இன்சிடென்ட்டே எடுத்துக்கோங்க. கரூர் இன்சிடென்ட்ல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டவங்களுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க? அதுதான் மினிமம் திங். இது இப்போ நம்ம மரீனால கூட நடந்ததே, வான் சாகச நிகழ்ச்சி நடந்த பொழுது நிறைய பேர் அங்க வந்து மூர்ச்சையாய் மயக்கமாயி விழுந்தது, அது பத்தி எல்லாம் நம்ம அதிகமாக பேசவே இல்லை. அது அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போறோம். நீங்க ரொம்ப ஒரு நிஜமாவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல ஸ்டாம்பீட் அப்படின்றது நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? ஸ்டாம்பீடுன்றது ஒரு ஆக்சிடென்ட்டா அக்செப்ட் பண்ற விஷயம் கிடையாது. ஸ்டாம்பீட் அப்படின்றது கிரைம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ உங்களை ஒருத்தங்க கூப்பிடுறாங்க, if somebody is calling you for an event, யார் அந்த ஈவென்ட் ஹோஸ்டோ அவங்களுக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். யார் அந்த ஏஜென்சியோ, யார் வந்து அங்க வந்து கான்ட்ராக்டரோ, யார் அந்த ஈவென்ட் மேனேஜரோ, எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு பொறுப்பு கொடுக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஒரு ஈவென்ட்டுக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இப்போ 20 பேர் 30 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இறந்து போன ஃபேமிலிக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்றது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதோ அவங்க டிஸ்கிரிஷன் மாதிரி நடக்குது கிடையாது. இது இன்சூரன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. இது அவங்களோட ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. நீங்க உங்க கடமையை இழந்துட்டீங்க. உங்க கடமையை செய்யாம அவங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கறத தாரத்தப்பட்டையோட பெருசா பிரம்மாண்ட பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. they deserve more than that. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 4 லட்சம் 5 லட்சம் குடிச்சா அந்த ஃபேமிலி வந்து will settle without that person. அந்த பர்சன் ஒருவேளை ஏர்னிங் பர்சனா இருக்கலாம். அவர் இல்லாம போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் நமக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். இவங்க கொடுக்குற 1 லட்சமோ 2 லட்சமோ வச்சு அந்த குடும்பம் நடந்துருமா?
இது வந்து என்னவோ நமக்கு அவங்க பண்ற ஃபேவர்ன்ற மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். அதை நம்மளும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விஷயம் என்னன்னா இது கிரைம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற அந்த மாயில இருந்து வெளில வரணும். கிடையாது, ஸ்டாம்பீடு நடந்ததுன்னா யாரு நம்மள கூப்பிட்டுருக்காங்களோ அவங்ககிட்ட தே ஹாஸ் டு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டாண்டர்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப வரைக்கும் அது நேரோ டவுன் பண்றதுக்கு எந்த ஒரு கைட்லைன்ஸும் கிடையாது. ஒரு ஸ்டேட் அது ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. தமிழ்நாடு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், வெஸ்ட் பெங்கால் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், டெல்லி ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். சோ என்னது ஸ்டேட் சப்ஜெக்ட்? லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். பட் இப்படியே உட்கார்ந்து டூ அண்ட் ஃப்ரோவா ஓடிட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ தே ஹேஸ் டு பி அ நேஷனல் கைட்லைன்ஸ். இன்னொன்னு எடுத்து பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எம்சிசி வந்ததுக்கு அப்புறமா தான் எலெக்ஷன்ல வந்து என்ன நடக்குது அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்குது. நம்ம எம்சிசின்றது எப்ப வருது? நம்ம எலெக்ஷன் டேட் சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து கோடு வருது. அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு 20 நாளோ 15 நாளோ தான் நமக்கு அந்த எம்சிசி கோடே நிக்குது. பட் ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவங்க ரேலி பண்ணுவாங்க இல்லையா? தேங்க்யூன்னு சொல்லி ஒரு ரேலி, முன்னாடி ஓட்டு கேட்டு ஒரு ரேலி இருக்கும், அப்புறம் ஓட்டுக்கு முன்னாடி ஒரு ரேலி இருக்கும், ஓட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து நன்றி சொல்றதுக்கு இன்னொரு ரேலி இருக்கும். சோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இவங்க ரேலி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது வேற ஏதாவது ஒரு எலெக்ஷன் வரும், இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சோ பட் ஆனா எங்க எம்சிசி இருக்கோ அங்க மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் இன்டர்ஃபியர் பண்ண முடியும். மத்த நேரத்துல ஃபுல்லா எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஜஸ்ட் வாட்சிங். சோ யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது? ஹூ இஸ் டேக்கிங் த ஓனர்ஸ்? ஸ்டேட் கேட்டா ஒரு ஸ்டேட்டோட டிஸ்கிரிஷன், நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ நாங்க அது பண்றோம், கரெக்ட். சென்டரை ஸ்டேட்டா கேட்டா இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், எங்களால இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. என்டிஎம்ஏ கேட்டா எங்களால கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், எங்களால இம்போஸ் பண்ண முடியாது. அப்ப கோர்ட்டுக்கு தானே போய் ஆகணும். இப்போ நீதிமன்றத்துல இதுக்கு என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க மேம்? இத பொறுத்த வரைக்கும், இந்த வழக்கை பொறுத்த நம்ம வந்து நிறைய பிரேயர்ஸ் கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்னா, ஒண்ணு வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வாங்க. எலெக்ஷன் ரேலிஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும்னு நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கேட்டிருக்கோம். அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் ரேலிஸ்க்கு ஒரு எஸ்ஓபி கேட்டிருக்கோம். நான் பொலிட்டிக்கல் ரேலிஸ் விச் ஆர் லார்ஜர் கேதரிங், அவங்களுக்கு ஒரு எஸ்ஓபி கேட்டிருக்கோம். அது இல்லாம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இன்னொரு பிரேயர் கேட்டிருக்கோம். சோ இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிறதுனால ஒரு கோட் கேட்டிருக்கோம். நம்ம கிரவுட் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு கோட் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. சோ இதெல்லாம் வந்து இட்ஸ் a டெக்னிக்கல் டேர்ம் and it has to be decided by the union. End of the day ஒரு இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும்னா கண்டிப்பா யூனியனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் சிமிலர்லி சில கேசஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிவ் யுத்தேஷியா இருக்கு, யுத்தனேஷியா இருக்கு இல்லையா, கருணை கொலை, அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ்ல தான் வந்து கைட்லைன்ஸ் வந்தது. விஷாகா கைட்லைன்ஸும் சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ்ல தான் வந்தது. சோ எக்ஸெப்ஷனலா இருக்கிற கேசஸ் இருந்தாலும், பட் இது வந்து பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு பிரேயரா இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நம்ம அங்க ஃபைல் பண்ண பெட்டிஷனை வந்து ரெப்ரசன்டேஷனா கொண்டு போய் கொடுத்து நம்ம நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ். சரி, இது என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கிரௌட வந்து லோ கிரௌடு, மீடியம் கிரௌடு, லார்ஜ் கிரௌடுன்னு டிஃபைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க, கான்ட்ராக்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸிகியூஷன் பண்றவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி வந்து ஈவெண்ட்டை வந்து கால் ஃபார் பண்றவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு டிஃபைன் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் ரேலியோ எலெக்ஷன் கேம்பெயின்ஸோ இல்ல மீட்டிங்ஸோ நடக்கக்கூடாதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸ்க்ளூசிவா இந்த இடத்துல மட்டும்தான் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் நடக்கும்னு ஒரு டிஃபைன்டு பிளேசஸ் கேட்டிருக்கோம். எல்லா இடத்துலயும் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்காம இந்த இடத்துல மட்டும்தான் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்கும். அது வந்து ஊருக்குள்ளேயும் இருக்கலாம், இல்ல ஊருக்கு வெளியிலயும் இருக்கலாம். சோ எந்த அதாவது சின்ன கிரௌடா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் கொடுக்கலாம், கொஞ்சம் மீடியம் சைஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம். இது எல்லாமே ஈஸிலி டூவபிள். நம்ம சொல்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஈஸிலி டூவபிள். அதாவது என்ன சொல்றது, அண்ணாச்சி கடையில வந்து எப்படிங்க காசு கொடுக்காம நம்ம வந்து கூகுள் பேல பே பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட ஒரு நாட்டுல இன்னைக்கு கூகுள் பே இல்லாம நம்மளால வாழவே முடியல. ஒரு in a span of 10 வருஷத்துல நம்ம யூஎஸ்ஏ ஓவர்டேக் பண்ணிட்டோம் இந்த யூசேஜ் ஆஃப் டிஜிட்டல் மணி. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இது நம்ம பண்ண முடியாதா அப்படின்னா அப்சல்யூட்லி நாட். இது பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வேற முக்கியம், எல்லா ஸ்டேட்டும்
அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ், என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருந்தாலும் எடுத்து தள்ளி வச்சுட்டு மக்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, உங்களோட மீட்டிங்ல வர மக்களை வந்து இறந்து போறாங்க, நசுங்கி போறாங்க, துடிச்சு துடிச்சு சாவுறாங்க, அதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து, இது எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா இந்த மாதிரி நடந்துகிட்டு அப்புறமா ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை தான் பேசுறோம். ஆனா அதே நேரத்துல நம்ம எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடத்தினாலும், பொதுக்கூட்டம் நடத்தினாலும் இவ்வளவு பேர் வருவாங்கன்றதே ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியுது. 10,000 கொடுக்குறாங்க காவல்துறைகிட்ட கேட்கும்போது அப்புறம் அதிகமாகுது. அது வந்து எப்படி நம்ம அந்த இடத்தை நம்ம எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? அது அவங்களுக்கும் அது ஒரு கஷ்டமானதா தானே இருக்கு. இல்ல, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம பெட்டிஷன்ல கொடுத்திருக்கோம். சி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஆர்சிபி, நம்ம ஐபிஎலோட ஆர்சிபி இஷ்யூல வந்து நம்ம சின்னசாமி ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் அபவுட் அந்த ஒரு இஷ்யூவும் நம்மளோட கரூரோட இன்சிடென்ட்டும் சேர்ந்தது வந்து ஐ திங்க் இன் ஸ்பேன் ஆஃப் அபவுட் 3 months ஒரு 56 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒன்னு வந்து பொலிட்டிக்கல் ரேலி, இன்னொன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல. பட் ஃபார் திஸ் ஆர்சிபி, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்லயுமே தள்ளுமுள்ளு நடந்து யாரும் இறந்து போனதா there is no reporting at all. So such being the case, அதாவது உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரேலியில இருக்கிறதுக்கு விட இப்போ வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ்லயோ இல்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லயோ உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதை உங்களால எப்படி கேட்டர் பண்ண முடியுது அப்படின்னா டிஜிட்டலைசிங் மட்டும்தான், QR கோட் மட்டும்தான். மூவி தியேட்டர்ல ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தலைவர் படம் வந்தாலும் சரி, யார் படம் வந்தாலும் சரி, அப்படியே எத்தனை பேர் ஓவர்ஃப்ளோ வராங்க. இருந்தாலும் அங்கேயே வந்து இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. முன்னாடி நடந்துட்டு இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மூவி தியேட்டர்ஸ்லயுமே நிறைய தள்ளுமுள்ளு இருக்கும், நிறைய பேர் மூச்சு திணறுவாங்க, மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. ஏன் இல்ல? பிகாஸ் we are digitalizing it. எப்படி வந்து மக்கள் வர மக்களுக்கு எப்படி நம்ம டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு எப்படி நம்ம QR கோட் கொடுக்க முடியும், ஈஸியா கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன்ல என்ன சொல்றது, இந்த டிஜிட்டல் ஸ்கோப் இல்லாத மொபைல் போன் யாருக்கிட்டயுமே கிடையாது. வெறும் நம்பர் பேட் வச்சுட்டு இருக்கிற மொபைல் போன் யாருக்கிட்டயுமே கிடையாது. ஒருவேளை நம்பர் பேட் இருக்கிற மொபைல் போன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள ரெஜிஸ்டர் பண்றதுக்கு they have to find a way out. ஏன்னா அவங்களோட பெர்சன்டேஜ் will be less than 10% தான். மத்தவங்க எல்லார்கிட்டயும் அட்லீஸ்ட் ஒரு கேமரா போன் இருக்கிற மொபைல் தான் கையில வச்சிருக்காங்க. சோ அந்த QR கோட போட்டோ எடுத்துட்டு வந்தா கூட போதும் அவங்களுக்கு. சி, ஒரு வாட்டி நம்ம இதை பண்ணணும்னு நினைச்சு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஒரு QR கோட கிரியேட் பண்ணி நம்ம டிஜிட்டலா கொண்டு வர்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a big thing. ஈஸியா பண்ணலாம். நம்ம மூவி தியேட்டர்ஸை பண்ண மாதிரி, ஸ்டேடியம்ஸை பண்ண மாதிரி, இப்போ கல்யாணங்களுக்குலாம் இப்ப நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய கல்யாணத்துல கூட இப்ப எல்லாமே டிஜிட்டலா யூ வில் ஹேவ் டு டெல் them and you get it done. ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவங்க, மக்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க, இல்ல லாஸ்ட் மினிட்ல வரவங்க, அது நீங்க உங்க கட்சியில தெளிவா உங்க லோவர் கார்டர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க. இல்லங்க, இந்த கட்சி மீட்டிங் இப்போ வருது, யாரு வரீங்கன்றது முன்னாடியே தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த கிளாரிபிகேஷன் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், இந்த 2024 எலெக்ஷன்ல நீங்க பார்த்தா கூட கிட்டத்தட்ட 37% ஓட் பண்ண 37% பேர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல தான் ஓட்டே பண்ணிருக்காங்கன்றது ஃபேக்ட். சோ அப்படி இருக்கும் போது இந்த ரேலி போய் நீங்க வந்து ஸ்டேஜ்ல போய் பேசுறதுனால மட்டும்தான் வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னா கிடையாது. இப்ப எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலும் அவர் போய் அந்த ஸ்டேஜ்ல போய் பேசும்போது அங்க ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நேர்ல போய் பார்த்ததுனால மட்டும்தான் போடுறாங்களா? ஏன்னா அவரை பத்தி படிக்கலாம், அவரை பத்தி நியூஸ்ல பார்க்கலாம், அவரை பத்தி இவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. சோ நேர்ல போய் பார்த்தா மட்டும்தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்றதுல நம்ம கிராஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்தியா தவிர நீங்க எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல இவ்வளவு ஒரு கயாஸ், இவ்வளவு காசு செலவு பண்றது, இவ்வளவு பிரம்மாண்டப்படுத்துறது, இவ்வளவு மக்களுக்கு வந்து இன்கன்வீனியன்ஸ் கிரியேட் பண்றது, எத்தனை ஆம்புலன்ஸ், எத்தனை ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது, எத்தனை மீட்டிங்ஸ் மிஸ் பண்ணிருக்கோம், எத்தனை பேர் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கெல்லாம் எங்க இருக்கு டேட்டா? யாரு சொல்லுவாங்க இதுக்கோட டேட்டா? இதுல நான் ஒரு ஆளு தான், நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபிளைட் மிஸ் பண்ணிருக்கேன். நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்கூல் பசங்க எக்ஸாம்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க, காலேஜ்ல பசங்க வந்து காலேஜ் மிஸ் பண்ணிருந்திருக்கலாம், வேலைக்கு போறவங்க வந்து அவங்க மீட்டிங்ஸ் மிஸ் பண்ணிருக்கலாம். எத்தனை பேரு? அவ்வளவு விடுங்க, நேரா போற ரூட் சடனா காலையில ஏஞ்சி பார்த்தா இல்லங்க ஒரு 1.5 கிலோமீட்டர் சுத்தி போனோம். ஏன்? அங்க வந்து மீட்டிங் நடக்குது. எதுக்கு நான் சுத்தணும்? எதுக்கு சுத்தணும்? நான் என்னோட இடம், ஐ எம் பேயிங் மை டாக்ஸ் டு யூசிங் திஸ் ரோடு.
ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம டாக்ஸ் கட்டுறது எதுக்கு கட்டுறோம்னா, இந்த ரோடு, இந்த 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 பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து டாக்ஸ் கட்டுறோம். சோ இது எல்லாமே வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ அவங்க பரிதாபப்பட்டு கொடுக்குற மாதிரி நம்மளே we have come to that space கிடையாது. நமக்கு அவங்க பண்றது எல்லாமே நம்ம அவங்களுக்கு வரி கட்டுறோம். அதுக்கு they are being very kind. There is lot of service they do to us. நான் அதை அண்டமைனே பண்ண விரும்பப்படல. பட் அட் த சேம் டைம் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கம்யூட்டேஷனுக்கு மட்டும்தான். ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு கிடையாது. அதுக்கு தானே ரோடு பண்ணிருப்பாங்க. இப்போ ரயில்வே டிராக்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க? அங்க ஓடி நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு கிடையாது. ரயில்வே ட்ராக் போட்டிருக்கிறது ட்ரெயின் ஓடுறதுக்கு. அப்ப ரோட்ஸ் எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க? ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, பஸ் ஓடுறதுக்கு, கார் ஓடுறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் போறதுக்கு, கம்யூட்டேஷனுக்காக. அதுக்கு தானே நம்ம யூஸ் பண்ணணும். அத நான் எதுக்கு ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வரணும்? See, these are minimum things. அதாவது நம்மளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு நான் இதை பண்ணணும்? இவங்க பண்றது சரியா தப்பா? இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது இப்ப தமிழ்நாடுல ஸ்பெசிபிக்கா இப்ப ஓட்டிங் ஸ்பேஸ் வர்றதுனால, ஓட்டு போடுறதுனால எல்லாரும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ப்ரீல ஓட்டு போடாம யோசிச்சு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க போடுற ஓட்டு தான் நீங்க இன்னொருத்தவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க வந்து தீர்மானம் பண்ணி அவர் உங்க தலைவரா நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப தலைவரா முடிவு பண்றவர் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் பண்றாரான்னு யோசிக்கணும். யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கணும். யோசிக்கணும். நம்ம மக்கள் யோசிக்க மாட்டாங்க. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க. அதாவது பிற நாடுகள்ல மார்ஷல் ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொன்னீங்க. அதனால மட்டும்தான் அங்க இந்த மாதிரியான எந்த ஸ்டாம்பீடும் நடக்காம இருக்கா? அதே நேரத்துல நீங்க எலெக்ஷன் பத்தி சொல்லும் போது சொன்னீங்க, அங்க ரேலில எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு, அங்க அவங்களெல்லாம் என்ன, அங்க அவங்க ஃபுல்லாவே நீங்க சொல்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியே பண்றதுனால அந்த மாதிரி நடக்கலையா? எதனால அங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ரேலி அப்படின்றது என்ன சொல்றது, நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரி லென்த் அண்ட் பிரெத் இருக்கிற எந்த கண்ட்ரியுமே பண்றது இல்லைங்க. பொலிட்டிக்கல் ரேலின்ற கான்செப்ட் வந்து நம்ம அளவுக்கு பெருசா இருக்கிற ஒரு கண்ட்ரில எந்த கண்ட்ரிலுமே பொலிட்டிக்கல் ரேலின்ற கான்செப்ட் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இப்ப வந்து நமக்கு யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், யூகே எலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எந்த எலெக்ஷன் வேணா பாருங்களேன். அவங்க போய் மக்களை பார்ப்பாங்க, சந்திக்கிறது அது வேற விஷயம். உட்கார்ந்து ஓட்டுக்காக ரேலி பண்றது, ஸ்ட்ரீட்டா போய் கும்பலை கூப்பிட்டு பண்றது அந்த மாதிரி நடக்காதாங்க. அங்க என்ன நடக்கும்? தே வில் பி டிபேட்ஸ். இதுதான் நம்ம நாட்டுல வரணும்ன்ற. இப்ப 2 கேண்டிடேட் நிக்கிறீங்களா, நீங்க 2 கேண்டிடேட் நில்லுங்க. எல்லா டிவி சேனல்ஸும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணட்டும். நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லட்டும். சோ லெட் இட் பி a healthy debate. இப்படிதானே நம்மனால முடிவெடுக்க முடியும். இப்போ நான் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். அவரை நான் நேர்ல இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு இமேஜ்ல இல்ல நான் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு பாலிடிக்ஸ்ல எனக்கு தேவையான மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? அவர் அதை பத்தி பேசினாதானே எனக்கு தெரியும். அந்த பேச்சு எப்ப நடக்கும்? நீங்க மைக்க புடிச்சிட்டு எக்ஸ்டெம்போரா என்ன வேணா பேசலாம். உங்களை ஒருத்தங்க கேள்வி கேட்கும் போது அதுக்கு நீங்க எவ்வளவு தெளிவா பதில் சொல்றீங்க அப்படின்றத வச்சுதானே நீங்க வந்து புத்திசாலியா இல்லையான்னு நான் டிசைன் பண்ண முடியும். அப்படித்தானே எல்லா நாட்டிலும் எலெக்ஷன் நடக்குது. எந்த நாட்டிலுமே போய் மக்களை போய் நேர்ல பார்த்து எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது இல்லையே. யாரு 2 பேர் வந்து கண்டெஸ்ட் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்க 2 பேரும் தானே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளதான் there is a conversation, there is a discussion. இவர் அவரை ட்ரில் பண்றாரு, அவர் இவரை ட்ரில் பண்றாரு. அதுதானே படிச்ச ஒரு சமுதாயத்துக்கு அழகு. நம்ம 75 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது 75 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஏன் அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த டைம் பீரியட்ல நம்ம மக்களை அப்படிதான் ரீச் பண்ண முடிஞ்சது. ஃபுட் சோல்ஜர்ஸ் அதான் ரீச் பண்ண முடிஞ்சது. நம்மளோட சுதந்திர the entire ப்ராசஸே வந்து வீடு வீடா போய் அவங்களுக்கு அந்த 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 எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் they could understand. நம்ம எல்லாம் அதை கிராஸ் பண்ணிட்டோமா? இப்ப டிஜிட்டல் வேர்ல்டு வந்தாச்சு. யார் இப்போ தினமும் உட்கார்ந்து இன்ஃபேக்ட் நியூஸ் பேப்பர்ஸே எத்தனை பேர் பாக்குறாங்க? ஓட்டே நான் ரீல்ஸ் பார்த்து போடுறாங்கன்ற இதுக்கு மேல நமக்கு என்ன எதிர்பார்க்கறது? ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. என்ன இல்ல இப்ப சோசியல் மீடியால டிஜிட்டல் கண்டென்ட்ல என்ன இல்ல? ஃபார் எக்ஸாம்பிள் 2014 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அந்த டைம்ல வந்து இவர் மோடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாரு. சோசியல் மீடியாவை தானே அவர் அப்ப யூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் எவர் சோசியல் மீடியா டு பி யூஸ் ஃபார் பொலிட்டிக்கல் கேம்பெயின் அவர் தானே பண்ணாரு. சோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க கத்துக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது இல்லையா? சோ 2014ல சோசியல் கேம்பெயின் பண்ணி அவர் அதை ஜெயிச்சிட்டாரு இல்ல. சோ ஹி ஹஸ் ப்ரூவ்ட்.
சோஷியல் மீடியால நீங்க வந்து யூ கேன் ரீச் பீப்புள். சோஷியல் மீடியால நீங்க ரீச் பண்ணீங்கன்னா அதை வச்சுதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா? நடந்தே 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் எதுக்கு நம்ம இந்த ரோட் ரேலி பண்ணிட்டு இருக்கணும்? இதனால எல்லாருக்கும் தொந்தரவு தானே. ஹூ இஸ் வெரி எக்ஸைட்டட். இப்போ அவ்வளவு பெரிய கூட்டத்தை இத பத்தி ஏன் மாநிலங்களும் சரி, மாநில அரசுகளும் சரி, இல்ல மத்திய அரசும் சரி, இத பத்தி ஏன் இன்னும் விரிவா யோசிக்கல? அதுக்கு என்ன தடையாக இருப்பது என்னவாக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னமும் நம்ம மக்கள் வந்து ஒரு 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 கட்சியோட செல்வாக்கு, ஒருத்தரோட செல்வாக்கு, ஒரு பொலிட்டிக்கல் செல்வாக்க வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம ரிலேட் பண்றோம். இன்னும் சில பேர் விச் இஸ் ராங். ஒருத்தவங்களோட செல்வாக்கு என்ன அப்படின்றத அவங்க பண்ண வேலையில இருக்கணுமே தவிர, அவங்க காசு கொடுத்தோ காசு கொடுக்காமலோ எத்தனை பேர் வந்து அங்க அந்த மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்றது கிடையாது. சோ ஒருத்தங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், இல்ல ஒருத்தவங்க வந்து உங்களோட பொலிட்டிக்கல் லீடரா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும். நம்ம ரொம்ப பொத்தி பொத்தி பத்திரமா நம்ம மூளையை எடுத்து உள்ள வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதை எடுத்து கொஞ்சம் வந்து தூசி தட்டி அதை யூஸ் பண்ணணும். நமக்கு நம்ம யோசிக்கணும். படிச்சிருக்கோம், படிப்பை யூஸ் பண்ணணும். ஏன்னா இதை யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக தாங்க நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த ஓட்டிங்காக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஓட் பண்ணி நம்ம தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே நம்ம போராடணும் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து. இல்லைன்னா நம்ம அவங்க கிட்டயே இருந்திருக்கலாமே. ஆமா சாமி போட்டு நமக்கும் அவங்களும் இப்ப நடக்கிறது எல்லாமே அப்போ நடந்துட்டு தானே இருந்தது. எதனால நம்ம சுதந்திரம் வாங்கணும்? நம்மளுக்கு அதாவது நமக்கு யாரு சரியா செய்வாங்க, நமக்கு தேவையான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு தானே இந்த தேர்தலே. அப்புறம் இந்த தேர்தல் டைம்ல கூட நம்ம வந்து யோசிச்சு நம்ம மூளையை உபயோகிச்சு எது சரி எது தப்புன்னு கைண்ட் ஆஃப் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த ஓட்டை போடலைன்னா, அப்புறம் இத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இறந்து போயிருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இதுக்குதானே அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. யோசிச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இறந்து போகும்போது இதானே யோசிச்சிருப்பாங்க அவங்களும். பரவாயில்ல, என்னோட காலம் வரும், நான் போனாலும் இப்ப வருவாங்க, என் பசங்க வருவாங்க, பாத்துப்பாங்க, அவங்க நாட்டை காப்பாத்துவாங்க, கெட்டவங்க கையில நாட்டை கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தானே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். சோசியல் மீடியால ஒரு ஸ்க்ரால்ல யூ ஆர் டிசைடிங் த ஓட்டுங்க. வயிறு எரியுது இதெல்லாம் கேட்கும் போது. அண்ட் பீப்புள் ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். நான் அந்த ரீல் பார்த்தேன், எனக்கு அந்த ரீல்ல நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன். ரியலி ஏமா நீ ரீல் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கா உட்காந்து அப்படி கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? யோசிக்கணும். படிச்சுட்டேன், டிகிரி முடிச்சுட்டேன், 10வது கிளாஸ் படிக்கிறேன், 12 வரைக்கும் படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன்னா அது எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். எது சரி எது தப்புன்னு நமக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கிட்டு புத்தி கொடுத்திருக்கும் போது அந்த புத்தியை வந்து யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி வந்து பல கருத்து கேட்பு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் ஒரு என்டையர் நாட்டுக்குமானது அப்படிங்கிறது அவசியமானது தானா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து இப்போ அது இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்ல அதை பத்தி டிஸ்கஷன் நடந்தது. இப்போ வந்து அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பிபி சௌத்ரி அப்படின்றவர் தான் வந்து அதோட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட சேர்மனா இருக்காங்க. ஸோ தேர் டிஸ்கசிங் லென்த் அண்ட் பிரென்த் அபவுட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவையா, வேணும்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால, ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ ஒரே டைம்ல 3 லெவல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது அப்போ குவாண்டம் ஆஃப் எலெக்ஷன்ஸோட ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த டைம்ல இன்னும் எவ்வளவு எலெக்ஷன் ரேலிஸ் இருக்கும் அப்படின்றதும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல உண்மையாவே டிஜிட்டல் மோட் ஆஃப் கனெக்டிங் டு பீப்புள் உட்கார்ந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, எல்லாரையும் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு வேற எப்படி வந்து டிஜிட்டலா வந்து பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும், மீடியாவோட கனெக்ட் பண்ணி பசங்க மக்களை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கோப்புக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா அது அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைம்ல இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு எஸ்ஓபிஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கிற டைம்ல கிராஸ் ஸ்டேட்ஸ்லயும் போய் ரேலிஸ் பண்றவங்க இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகால போய் ரேலி பண்றவங்களோ, இல்ல கர்நாடகால இருந்து அப்படியே முன்னாடி வந்து மகாராஷ்டிரால ரேலி பண்றவங்களோ இருப்பாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டுல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கர்நாடகா வந்தீங்கன்னா வேற ரூலு, மகாராஷ்டிரா போனீங்கன்னா வேற ரூலு அப்படின்றது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமா இருக்கும் அப்படின்றது நமக்கும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு ரூல், இந்த மாதிரி ஒரு கைட்லைன் வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும்
அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அதனாலதான் என்னமோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப்டர் ஹியரிங் திஸ் லென்த் அண்ட் பிரெத் ஆல்மோஸ்ட் லைக் 15 மினிட்ஸ் நம்ம ஆர்குமெண்ட் போனதுக்கு அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து இந்த சஜஷன்ஸ் எல்லாம் டெக்னிக்கலா இருக்கிறதுனால இதை கொண்டு போய் நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்லயோ இல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷன்லயோ நீங்க போய் இதை கொடுக்கும்போது டிஸ்கஷன்ஸ் நிறைய வரும். ஸோ டிஸ்கஷன்ஸ் வரும்போது நம்ம சஜஷன்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து டூஅபிள் அப்படின்றது, ஏன்னா டெக்னிக்கலி அவங்கனால எவ்வளவு தூரம் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து தே ஹேவ் ஆஸ்க்ட் us to go and give it as a representation. ஸோ அங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சஜஷன்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா குட் பி இந்த ஒரு பாயிண்ட்ல நிறைய இன்டேக்ஸ் அவங்க எடுக்கலாம், இன்னும் நிறைய பேரோட அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணி இப்ப இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட டைம்லயே இதை பத்தியும் ஸ்டாம்பீட்ஸ் பத்தியும் பொலிட்டிக்கல் ஸ்டாம்பீட்ஸ் பத்தியும் பொலிட்டிக்கல் ரேலிஸ் பத்தியும் கூட அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சோ அதனால we are very hopeful. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற தருணத்துல வந்து இன்னும் பொலிட்டிக்கல் ரேலியில பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்ல வந்து மக்கள் இறந்து போறது அப்படின்றது ரொம்ப கவலை கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. அட் த சேம் டைம் ஈவன் லார்ஜர் கேதரிங்ஸ், இப்போ இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல இருக்கிற எஸ்ஓபியே பாருங்க, இப்ப எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு எஸ்ஓபி நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா அதுல ஒரு லூப் ஹோல் என்னன்னு பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு மேல இருந்தா மட்டும்தான் அந்த எஸ்ஓபி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சோ 4000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அந்த எஸ்ஓபி தேவை கிடையாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அட் அ லார்ஜர் ஸ்பேஸ் நம்ம வந்து டிசைட் பண்ணா மட்டும்தான் இது மக்களுக்கு வந்து ஒரு நலனா போய் சேருமே தவிர, இல்லைன்னா அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி இருந்துகிட்டே போற ஒரு தருணத்துல தான் நம்மளும் தள்ளப்படுவோம். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படின்னா தெருமுனை கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த பீரியட்ல. சோ அப்போ இதெல்லாம் அப்போ அப்ளிகபிளே வந்து இருக்காதே மேம். ஏன்னா அப்போ அவங்க எதையுமே டிசைட் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்தை மட்டும் வைக்கும் போதுதான் நீங்க சொல்றதெல்லாம் அப்ளை ஆகுமோ, இந்த இடத்துல அது வந்து ஒத்து வராதோ அப்படின்னு தோணுது இல்லையா? கரெக்ட். சோ நீங்க சொல்றது வந்து வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்களை ரீச் அவுட் பண்ற அந்த ஒரு கான்செப்ட் சொல்றீங்க நீங்க, கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன எலெக்ஷன்ஸ், இப்போ கவுன்சிலர் எலெக்ஷன்ஸா இருக்கு, அவங்க தெருவா போய் ஓட்டு கேட்கறது, கரெக்ட். சோ நான் என்ன கேட்கிறேன், எலெக்ஷன் டைம்ல மட்டும் நீங்க என்னத்துக்கு போய் அவங்கள பார்க்கணும்? எலெக்ஷன் டைம்ல மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எதுக்கு உங்களை பார்க்கணும்? வருஷம் முழுக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 5வது வருஷம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, ஓட்டுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க தெருவா போய் அவங்க கிட்ட ஓட்டு சேகரிக்குமா? அப்படி நீங்க சேகரிக்கும் போது உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இதுல யாரு முட்டாளுன்னு எனக்கு புரியல. 5 வருஷமா ஆள் யாருன்னே நமக்கு தெரியாதான். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவர் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்பாராம். அவருக்கு நம்ம போய் ஓட்டு போட போறோம். சரிங்க, ஓகே, நான் ஏற்கனவே எலெக்ஷன்ல இருந்த ஆள் கிடையாது, நான் புதுசா எலெக்ஷன்ல வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எப்படி மக்களை போய் ஓட்டு கேட்க முடியும்? ஒரு வீடா போய் ஓட்டு சேர்க்கணும் அப்படின்றது வந்து லோவர் லெவல் ஆஃப் எலெக்ஷன்ஸ்க்கு தான் அது வந்து அப்ளிகபிளா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி கவுன்சிலர் எலெக்ஷனா இருக்கலாம், இல்ல அந்த முனிசிபல் எலெக்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். சோ சடனா ஒருத்தர் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவர் டிசைட் பண்ண போறது கிடையாது. நான் எலெக்ஷன்ல வந்து ஐ வாண்ட் டு பி a part of this election அப்படின்னு டிசைட் பண்றவங்க ரொம்ப கம்மியான பேரா தான் இருப்பாங்க. சோ such being the case, அந்த ஒரு லோக்கல் ஏரியால நீங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, மக்களோட நீங்க நின்றுப்பீங்க, மக்கள் குரலுக்கு நீங்க வந்து மக்களுக்கோட சேர்த்து மக்கள் குரல் எழுப்பியிருப்பீங்க. சோ நீங்க ஒரு தெரியாத ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் உங்களுக்காக, நீங்க மறந்துடாதீங்க, இதெல்லாம் நான் உங்களுக்காக பண்ணிருக்கேன். டூ இட் த்ரூ சோஷியல் மீடியா. நீங்க இப்ப எத்தனை பேர் வீட்டுக்கு போய் நீங்க பண்ணது எல்லாத்தையும் உட்காந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது இல்ல. உங்ககிட்ட அவ்வளவு நேரம் இருக்காது. வீடு விடா போய் 10 நிமிஷம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பேம்ப்ளெட் போட்டு கொடுக்குறீங்க. எத்தனை பேர் உட்காந்து நம்ம அந்த பேம்ப்ளெட்டை படிக்கிறோம்? சோ இது எல்லாமே சாக்கு போக்கு தானே. அதாவது மக்களை போய் நாங்க ரீச் ஆகலைன்னா நான் எப்படி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எதுக்கு? அப்ப 5 வருஷம் நீங்க எங்க போயிட்டீங்க? 5 வருஷமா அப்ப நீங்க மக்களை மறந்துட்டீங்க தானே. அப்ப உங்க முகமே மக்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அப்போ எதுக்கு நாங்க திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு எலெக்ஷன் ஓட்டு அப்படின்றது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி மட்டுமே எல்லாருக்கும் ஞாபகம் வருது? அப்போ இவங்க எப்படி ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்திருப்பாங்க? தேவையில்ல. அப்ப அந்த மாதிரி மக்களை ரீச் பண்ண முடியலன்னா நல்லதுன்னு சொல்லுவேன் நான். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம நினைக்கலாம் இப்போ வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால இத பத்தி நம்ம எல்லாம் ரொம்ப பேசுறோம், கிடையாது. இன்ஃபேக்ட் டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே
ஒரு சினிமா ஹால்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஃபங்ஷன்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒரு 400, 500 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த டைம்லயே சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் கெட் சொஃபிஸ்டிகேட்டட் ரூல்ஸ் ஃபார் பப்ளிக் மீட்டிங்ஸ். அதாவது அதுலயும் ஸ்பெசிஃபை பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2011ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, எப்படி யூகேல அப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் யூனியன்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் சொஃபிஸ்டிகேட்டட், அவங்க யூஸ் பண்ணிருக்க வேர்டு இதுதான், சொஃபிஸ்டிகேட்டடா பண்றாங்களோ, இந்தியாவும் அந்த மாதிரி பண்றதுக்கான நேரத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. 2014 கைட்லைன்ஸ்ல என்டிஎம்ஏ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் திரும்ப நடக்க கூடாது, அதனால இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது 2014லயே என்டிஎம்ஏவும் சொல்லியிருக்கு. இப்ப இந்த ஃபியூச்சர்ன்றது எப்போ? 10 வருஷம் ஆயிடுச்சு, 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம அதே நிலைமையில தான் இருக்கோம். சோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், ஒரு ரெகுலேஷன், ஒரு பைண்டிங் ஆர்டர், நான் என்ன சொல்றேன், இங்க உட்கார்ந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இதுதான் நடக்கணும், இந்த கிரவுண்ட்ல இத்தனை பேர் தான் இருக்கணும்னு வந்து சொல்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டேட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பட் நம்ம இன்னும் இங்க கேட்கணும் அப்படின்னா மினிமல் சொல்லுங்க. மினிமமா என்ன இருக்கணும்? இப்போ ஒரு கட்சினா அவங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல 10 ஒன்லி 10 என்ன சொல்றது மீட்டிங்ஸ் அலவுட்னு ஒரு ரூல் கொண்டு வாங்க. 10 ரூல். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு முக்கியமான லீடர்ஸ் இருக்காங்களா, கொண்டு வரணுமா? ஒரு கட்சிக்கும் 10 லைக் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் மட்டும் தான் நீங்க நடத்த முடியும். மத்ததெல்லாம் நீங்க சோஷியல் கேம்பெயினிங் பண்ணுங்க. மத்ததெல்லாம் மக்களை இறக்கி செய்யுங்க. கம் டு த ஃபுட் லெவல். இறங்கி வேலை செய்யுங்க. போய் ஓட்டு கேட்க தேவையில்ல, மக்களே ஓட்டு போடுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்மா, நீங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா எடுத்தாலும் பாருங்களேன், புதுசா வர எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நம்ம மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. ரைட் ஃப்ரம் த ஹிஸ்டரி, வைகோ சார் டைம்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா கூட எந்த ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்திருக்கோம், அவங்களுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். எதனால கொடுக்குறோம்? ஏன்னா we also want something new. நம்மள புதுசா ஏதோ எதிர்பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி எதிர்பார்க்கிற டைம்ல இறங்கி செஞ்சீங்கன்னா why will you not get an opportunity? வேலை செய்யும் போது எப்படி நீங்க நோட்டீஸ் ஆகாம இருப்பீங்க? மக்களுக்காக ஒரு நல்லது எடுத்து செய்யும் போது எப்படி நீங்க நோட்டீஸ் ஆகாம இருப்பீங்க? எதுக்கு நீங்க டோர் டு டோர் கேம்பெயின் போகணும்? சோ ஐ டோன்ட் திங்க் இந்த டோர் டு டோர் கேம்பெயினிங்லாம் இன்னும் நம்ம அதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம அந்த டோர் டு டோர் வரதுனால நம்ம ஓட்டு போடுறோமா? எல்லாருமே டிசைட் பண்ணிடுவோம் முதல்லயே. எனக்கு இது வேணும், இது வேணாம், இவருக்கு வந்து இது சரி, இவர் வந்து இது தப்பு. அந்த டெசிஷனை வந்து நம்மளா டிசைட் பண்றோமா, இல்ல சோஷியல் மீடியா சொல்லி டிசைட் பண்றோமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி டிசைட் பண்றோமா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. நம்மளா டிசைட் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிஜமாவே ஒரு மக்களுடைய நலனையும் யோசிச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு முயற்சியில இறங்கி இருக்கீங்க. இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கம் விரைவிலே நிறைவேறும் அப்படின்னு நானும் நம்புறேன் மேம். இவ்வளவு நேரம் எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.